வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரியோட 6th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபிசிக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவாக போட்டிருப்பேன். ஒரு 3 days முன்னாடி அந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்க்கில் வந்து இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது நான் இதுக்கு முன்னாடி 3rd ஸ்டாண்டர்ட் to 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள புக் பேக் கொஷின்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் to 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து வீடியோஸாக போட்டிருக்கேன். அதே மாதிரி இங்கிலீஷும் வந்து நான் வந்து இங்கிலீஷ் கிராமரோட வீடியோஸும் போட்டிருக்கேன். ஸோ யாரெல்லாம் இந்த வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்களோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் Tntet பிளேலிஸ்ட் லிங்க்னு ஒரே ஒரு லிங்க் தான் இருக்கும். அந்த ஒரு லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஸ்டடி பிளான் வீடியோவாகட்டும், புக் ரிவ்யூஸ் வீடியோவாகட்டும், இந்த மாதிரி கிளாஸ் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோஸ் ஆகட்டும் எல்லாமே அந்த ஒரே ஒரு பிளேலிஸ்ட் லிங்க்லேயே இருக்கும். ஸோ யாராவது எந்த வீடியோஸும் ஏதாவது வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அதில் கூட போய் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து 6th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 chapters இருக்கு. மேட்டர் அரவுண்ட் அஸ், சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ், ஏர், வாட்டர், கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப். ஸோ நான் வந்து படிக்கும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். நான் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடி பிளான் அப்போ நான் வந்து போட்டிருந்தேன். அப்போ நிறைய பேர் என்ன பண்ணீங்கன்னா, மேம் நீங்கள் எடுக்கிற அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து எங்களோட ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டதுனால நான் இந்த வீடியோஸ்லாம் வந்து போடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கெமிஸ்ட்ரியில் இருக்க இம்பார்ட்டன்ட் 6th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் இருக்க ஒவ்வொரு சாப்டர் வைஸ் உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஆட்டம்ஸ் ஆர் தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன லெசன்னா மேட்டர் அரவுண்ட் அஸ். ஓகேங்களா. ஸோ ஆட்டம்ஸ் ஆர் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் மேட்டர். ஓகே. அண்ட் தென் மேட்டர் இன் 3 states: solid, liquid and gas. Matter occupies space and has mass. Diffusion is the tendency of particles to spread out in order to occupy the available space. Okay, this is the second lesson. Changes around us. Okay, so first வந்து classification of changes. என்னெல்லாம் வந்து changes இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, slow and fast changes, reversible and irreversible changes, physical and chemical changes, desirable and undesirable changes, natural and man-made changes. Okay, so 5 changes இருக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஸ்லோ சேஞ்ச். ஸ்லோ சேஞ்சஸ்னால் என்ன? ஸ்லோ சேஞ்சஸ் டேக்ஸ் பிளேஸ் ஓவர் a long period of time. ஸோ ஸ்லோ சேஞ்சஸ் வந்து ஒரு ஹவர்ஸாக இருக்கலாம், ஒரு டே எடுத்துக்கும், ஒரு இயர்ஸ் எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்லோவாக வந்து சேஞ்ச் ஆகிறது வந்து ஸ்லோ சேஞ்சஸ் வந்து சொல்லுவோம். அதாவது அதுக்கு வந்து அந்த சேஞ்சுக்கு வந்து லாங் பீரியட் வந்து தேவைப்படும். ஸோ இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா growth of a nail and air. Okay, and changes of seasons. இதெல்லாம் வந்து slow changes. Fast changes. Changes takes place within short period of time. சின்ன டைம்குள்ள நடக்கிற சேஞ்சஸ் வந்து ஃபாஸ்ட் சேஞ்சஸ்ன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கெலாம் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா bursting of balloon, breaking of glass. ஸோ கிளாஸ் வந்து முழுசாக இருக்கும், அது 2 செகண்டில் கீழே விழுந்து உடஞ்சிரும். ஸோ அது வந்து ஒரு ஃபாஸ்ட் சேஞ்ச் இல்லையா. அதே மாதிரி பலூன் வந்து பெருசாக இருக்கும், அது வந்து நம்ம உடைச்சிட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாக வந்து பிரேக் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட் சேஞ்சஸில் வந்து வரும். அடுத்தது வந்து ரிவர்சிபிள் சேஞ்சஸ். சேஞ்சஸ் விச் கேன் பி ரிவர்ஸ்ட். தட் மீன்ஸ் இப்போ ஒரிஜினல் ஸ்டேட்லேருந்து ஒரு ஸ்டேட்டுக்கு மாறுது, திரும்பி ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்து நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படின்னா அது வந்து என்னது? ரிவர்சிபிள் சேஞ்சஸ் வந்து சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டச் மீ நாட் பிளான்ட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இந்த ஆப்ஷன்ஸை வந்து கொஷினில் கேட்டுட்டு இது என்ன சேஞ்சுன்னு கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை ஃபாஸ்ட் சேஞ்சஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு அந்த 4 ஆப்ஷன்ஸில் கொடுத்துட்டு அதுலேருந்து நம்ம சூஸ் பண்ணுறதுக்கும் வந்து கேட்கறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் படிக்கும்போது எக்ஸாம்பிள்ஸோடு படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து அவங்க கொஷின்ஸில் கேட்கும்போது ஈஸியாக இருக்கும் அட்டென்ட் பண்ணுறதுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா irreversible changes. Changes cannot be reversed or get back to the original state are known as irreversible changes. ஸோ சேஞ்சஸ், அதாவது ஆல்ரெடி ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு, இதை வந்து நம்மளால் அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்து கொண்டு போக முடியாது அப்படின்னா அது வந்து irreversible change.
அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கெலாம் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் மில்க் இன்டு கர்ட். அதாவது ஒரு பால் வந்து தயிரானதுக்கப்புறம் நம்ம திரும்பி வந்து அதை பாலாக்க முடியாது இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து irreversible change that cannot be reversed. நம்மளால் அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு கொண்டு போக முடியாது, பேக் டு ஒரிஜினல் ஃபார்ம் வந்து கொண்டு போக முடியாது. இப்போ இட்லி டு இட்ஸ் பேட்டர். ஸோ இட்லி வந்து நம்ம பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் அதோடைய மாவு பதத்துக்கு கொண்டு போக முடியும் பார்த்தீங்கன்னா கொண்டு போக முடியாது இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து irreversible changes அப்படின்னு சொல்லி வரும். ஆனால் வந்து இப்போ ஐஸ் வந்து நம்ம மெல்ட் பண்ணுறோம், வாட்டர் ஆகிடுது அப்படின்னா அந்த திரும்பி அந்த வாட்டர் வந்து ஐஸாக நம்ம வந்து மாற்ற முடியும் ஃப்ரீசரில் வச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரிவர்சிபிள் சேஞ்சஸில் வரும். ஓகேங்களா? ஃபிசிக்கல் சேஞ்சஸ். Changes in physical appearance of the substances but not its chemical position. அதோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில் தான் சேஞ்சஸ் வரும், ஆனால் அதோடைய உள்ளே இருக்கிற அந்த கெமிக்கல் காம்போசிஷன்ஸில் வந்து எந்த சேஞ்சும் இல்லை அப்படின்னா அது வந்து ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து மெல்டிங் ஆஃப் ஐஸ். ஓகே, the solution of salt or sugar, sugaரோட வாட்டர் or saltோட வாட்டர், melting of ice எல்லாம் வந்து physical change. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா dissolution. What is dissolution? Spreading of solid particles among the liquid molecules is called as dissolution. Okay. When solute is dissolved in a solvent, it forms a solution. Okay, solute plus solvent is equal to solution. இப்போ வந்து ஏதாவது வந்து நம்ம வந்து தண்ணியில் கரைக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து சொல்யூட்னு சொல்லுவோம். ஸோ அதை கரைக்க போகிற விஷயத்த வந்து சால்வெண்ட்னு சொல்கிறாங்க. அது ரெண்டும் கலந்ததுக்கப்புறமா வர்றது கிடைக்கிறது தான் சொல்யூஷன். ஓகே, ஸோ இப்போ வந்து வாட்டரில் வந்து எதெல்லாம் கரையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடிய பொருள் சால்ட் வந்து வாட்டரில் கரையும். ஸோ சால்ட்ன்றது இந்த இடத்துல வந்து சொல்யூட்டாக வரும், சால்வெண்ட் வந்து வாட்டர், சொல்யூஷன் வந்து சால்ட் வாட்டர். ஓகே, அது கலந்த தண்ணி. அதே தான் வந்து சுகர். இப்போ சுகர் வந்து சொல்யூட்டாக வரும், சுகர் ப்ளஸ் சால்வெண்ட் வந்து வாட்டராக இருக்கலாம். ஸோ அதோடைய கலவை வந்து சொல்யூஷன் வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ வாட்டர் இஸ் நோன் அஸ் த யூனிவர்சல் சால்வெண்ட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வாட்டர் இஸ் நோன் அஸ் டேஷ் சால்வெண்ட், யூனிவர்சல் சால்வெண்ட்னு கேட்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா டேஷ் இஸ் நோன் அஸ் த யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படியும் வந்து ரெண்டு விதமாக இந்த கொஸ்டின் வந்து கேட்கலாம். Chemical changes. Chemical changes are permanent changes where there is a change in chemical compound and form new substances. அதாவது பெர்மனண்ட்டாக சேஞ்ச் ஆகிறது வந்து கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பெர்மனண்ட்டாக அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி வந்து அதோட கெமிக்கல் காம்பவுண்ட்லேருந்து எல்லாமே மாறி புது ஒரு விஷயமா அது மாறுறது வந்து கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பாப்பிங் ஆஃப் பாப்கார்ன். ஸோ ஒரு பாப்கார்னை வந்து பாப் பண்ணுறது, அப்புறம் வந்து இரும்பு வந்து துருபிடிக்கிறது, அதாவது ரஸ்டிங் ஆஃப் அயன். ஓகே, ஸோ இது ரெண்டும் வந்து கெமிக்கல் சேஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ அதோடைய கெமிக்கல் தன்மையே மாறி புது ஒரு விஷயமா வந்து அது மாறிடும். ஓகே, and then desirable changes. The changes which are useful and not harmful are known as desirable changes. So எதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லான சேஞ்ச் அண்ட் நாட் harmful for the environment, அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? டிசைரபிள் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரைப்னிங் ஆஃப் ஃப்ரூட், க்ரோத் ஆஃப் பிளான்ட்ஸ், இதெல்லாம் வந்து டிசைரபிள் சேஞ்சஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளை எந்த விதத்துலையுமே பாதிக்காது இல்லையா? இது வந்து நமக்கு நன்மை தான் கொடுக்கும். க்ரோத் ஆஃப் பிளான்ட் பண்ணுறது, இல்லை வந்து ஒரு பழம் வந்து பழுக்க வைக்கிறது, இதெல்லாம் வந்து டிசைரபிள் சேஞ்சஸ். அன்டிசைரபிள் சேஞ்சஸ்னா த சேஞ்சஸ் விச் ஆர் ஹார்ம்ஃபுல் டு அவர் என்விரான்மெண்ட் or undesirable changes. Okay, so இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா deforestation, that is மரங்களை வந்து ஃபாரஸ்ட்ல வெட்டுறது. decaying of fruit, பழம் வந்து அழுகிறது வந்து undesirable change. ஓகே, பழம் பழுக்கிறது வந்து desirable change, அது வந்து அழுகிறது வந்து decaying of fruit வந்து undesirable change. Okay, then next comes natural changes. Changes which takes place in nature on their own beyond the control of human being is known as natural changes. Changes அதாவது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள, நம்ம ஹியூமனோட கட்டுப்பாட்டிலே இருக்காது அந்த சேஞ்ச். ஸோ அது வந்து நேச்சுரலாக நடக்கிறது, ஆன் தேர் ஓன், நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, தானாக நடக்கிற சேஞ்ச், அது வந்து நேச்சுரல் சேஞ்சஸ்ன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ரொட்டேஷன் ஆஃப் த எர்த், சேஞ்சிங் ஃபேஸஸ் ஆஃப் த மூன், ரெயின், இதெல்லாம் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாத சேஞ்சஸ். ஓகே,
man-made changes or artificial changes. ஸோ மனிதர்களால் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் இல்லைனா அது வந்து artificial changes அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அது என்னென்ன சேஞ்சஸ்னால் changes which are brought by human beings. ஸோ ஹியூமன் பீயிங்ஸால் கொண்டு வரப்பட்ட சேஞ்சஸை வந்து ஹியூமன் மேட் ஆர் ஆர்டிஃபிஷியல் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம் ஆர் மேன்மேட் சேஞ்சஸ்ன்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீஃபாரஸ்டேஷன், ஃபாரஸ்ட்டில் இருக்கிற மரத்தை வெட்டுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து மனிதனால் நடக்கக்கூடிய சேஞ்சஸ். ஸோ அதெல்லாம் வந்து மேன்மேட் சேஞ்சஸ் ஆர் ஆர்டிஃபிஷியல் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கம்ஸ் த சாப்டர் ஏர். ஓகே, ஸோ ஏர் அப்படின்னா அட்மாஸ்பியர் இல்லையா? ஸோ அட்மாஸ்பியர் இஸ் டிவைடட் இன்டு 5 layers: troposphere, stratosphere, mesosphere, ionosphere, exosphere. Okay, troposphere is the layer closest to the earth. ஸோ இதுதான் வந்து நம்ம earth கூட ரொம்ப க்ளோசஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு லேயர் அட்மாஸ்பியரில். and this is the first layer. It is a layer in which we live. இந்த லேயரில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம சுவாசிக்கிற காற்று, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது எல்லாமே இந்த லேயரில் தான் நம்ம இருக்கிறது. ஓகேங்களா? Aircrafts usually fly above this layer to avoid strong winds and bad weather. ஸோ ஏர்க்ராஃப்ட்ஸ்லாம் ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேயருக்கு அபோவில் தான் வந்து பறக்கும். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து ஸ்ட்ராங் விண்டு வந்தாலோ இல்லைனா ஏதாவது வெதர் பேடாக இருந்தாலோ அந்த ஏர்க்ராஃப்ட் வந்து அது பாதிக்காது. ஓகேங்களா? ஸ்ட்ராட்டோஸ்பியர் லைஸ் அபவ் த ட்ரோபோஸ்பியர். ஸோ அந்த ட்ரோபோஸ்பியருக்கு நெக்ஸ்ட் அடுத்த லேயர்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர். இது வந்து ஓசோன் லேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓசோன் லேயர் ப்ரொடெக்ட்ஸ் ஆல் லைஃப் ஆன் த எர்த் ஃப்ரம் த harmful ultraviolet rays of the sun. ஸோ இந்த லேயர் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளை வந்து அந்த சன்னோட டைரெக்டாக உள்ள அந்த ரேஸ்லேருந்து அல்ட்ராவயலட் ரேஸ்லேருந்து நம்மளை வந்து காப்பாற்றும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அல்ட்ராவயலட் ரேஸ்ன்றது வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல் டு த எர்த். ஸோ அதுலேருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு லேயர் தான் ஸ்ட்ராட்டோஸ்பியர். Weathercock shows the direction in which the air is moving at a particular place. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. Weathercock shows the direction in which the air is moving at a particular place. Air is composite mixture of gases. What is air? Air is a composite mixture of gases. Joseph Priestley in 1774 showed that air is not elementary substance but mixture of gases. அப்படின்னு கண்டுபிடிச்சவர் வந்து ஜோசப் பிரிஸ்லி in 1774. ஜான் இன்கென்ஹவுஸ் அவருடைய பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1730 to 1799 showed that sunlight is essential to the plant to carry out photosynthesis. ஸோ இவர் தான் வந்து என்ன வந்து செஞ்சு காட்டினார்னா சன்லைட் வந்து பிளான்ட்டோடைய ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் வந்து கண்டுபிடிச்சாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேனியல் ரூதர்ஃபோர்ட் எ ஸ்காட்டிஷ் கெமிஸ்ட் டிஸ்கவர்ட் நைட்ரோஜன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினு. அதாவது நைட்ரோஜனை கண்டுபிடிச்சவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா டேனியல் ரூதர்ஃபோர்ட். he is a Scottish chemist. Okay, major component of air is nitrogen. So nitrogen தான் அதிக அளவில் வந்து ஏரில் இருக்குது. இப்போ வந்து ஆக்சிஜன், நைட்ரோஜன், கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு பார்க்கும்போது நைட்ரஜன் வந்து 78% என்னமோ இருக்கும் ஏரில். ஓகேங்களா? ஸோ மேஜர் காம்பனண்ட் ஆஃப் ஏர் இஸ் நைட்ரோஜன். இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த சாப்டர் வந்து வாட்டர். ஓகே, வாட்டரும் அதே மாதிரி தான் 3 ஸ்டேட்ஸ் இருக்கும் வாட்டருக்கும். இப்போ நம்ம வாட்டர்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்ஸில் இருக்கும்: சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். சாலிடில் இருக்கிற வாட்டர் வந்து எப்படி இருக்கும்? ஐஸ் ஃபார்மில் இருக்கும். லிக்விட் வந்து எப்படி இருக்கும்? வாட்டர் ஃபார்மில் இருக்கும். கேஸ் வந்து எந்த ஃபார்மில் இருக்கும்? வேப்பர் ஃபார்மில் இருக்கும். ஸோ ஐஸுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா கிளேசியர்ஸ், போலார். ஓகே, லிக்விடுக்கு வந்து என்ன வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸ், சீஸில் இருக்கலாம் லிக்விட். கேஸுக்கு வந்து வேப்பர் இல்லையா? ஸோ வேப்பர் எப்படி எந்த ஃபார்மில்? ஏரில் வந்து வேப்பர் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ sea water is salty. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். வாட்டர் யூஸ்டு ஃபார் அவர் டெய்லி பர்பஸ் நாட் சால்ட்டி, இட் இஸ் known as ஃப்ரெஷ் வாட்டர். நம்மளுடைய வீட்டு தேவைக்காக டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர், ஆனால் வந்து அது வந்து சால்ட் வாட்டர் கிடையாது. அதை வந்து நம்ம என்ன வாட்டர் சொல்லுவோம்? ஃப்ரெஷ் வாட்டர் சொல்லுவோம். ஸோ இந்த உலகத்தில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 97% வந்து செலைன் வாட்டர். செலைன் வாட்டர்னா sea வாட்டர், சால்ட்டி வாட்டர். 3% தான் ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குது. இது வந்து கேட்பாங்க, த பர்சன்டேஜ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் அவைலபிள் இன் அவர் எர்த் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3% தான் கரெக்டாக சூஸ் பண்ணணும். வாட் இஸ் வாட்டர்? வாட்டர் என்றால் என்ன? தண்ணி என்றால் என்ன
அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாட்டர் இஸ் a transparent, tasteless, odorless and nearly colorless chemical substance. வாட்டர் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்காது, அதுக்கு ஒரு ஆர்டர் ஸ்மெல் இருக்காது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலரும் இருக்காது. கலரும் இல்லாத ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். 2 atoms ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் 1 atom ஆஃப் ஆக்சிஜன் கலந்தது தான் வாட்டர். 2 ஆட்டம் ஹைட்ரஜன் இருக்கும் வாட்டரில், 1 ஆட்டம் ஆக்சிஜன் இருக்கும். அதனால தான் அது வந்து H2O, 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன். ஓகே, H2O அப்படின்னு வந்து கெமிக்கல் டேர்ம்ஸில் நம்ம சொல்லுவோம். March 22 is a World Water Day. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு என்ன டே அப்படின்னு, வேர்ல்டு வாட்டர் டே விச் டேன்னு சொல்லிட்டு நிறைய டேட்ஸ் கொடுத்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து March 22 இஸ் அ வேர்ல்டு வாட்டர் டேன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சைக்கிள். ஸோ வாட்டர் சைக்கிள் அதுவும் வந்து 3 ஸ்டேஜஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. எவாப்ரேஷன், கண்டென்சேஷன், precipitation. ஓகே, எவாப்ரேஷன் எவாப்ரேஷன் நடக்குது டியூ டு த ஹீட் ஆஃப் த சன். ஹீட் ஆஃப் த சன்னால் எவாப்ரேஷன் வந்து அந்த ஆவியாகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தண்ணி வந்து ஆவியாகும் இல்லையா, அதுதான் வந்து எவாப்ரேஷன். கண்டென்சேஷனில் வந்து ஃபார்ம்ஸ் கிளவுட்ஸ், அந்த ஆவியாகிற தண்ணியெல்லாம் போய் கிளவுட்ஸாக வந்து ஃபார்ம் ஆகும். precipitation, fall in the form of snow or rain. ஸோ இது வந்து மழை பெய்யுறது வந்து precipitation. ஓகே, ஸோ ரெயின் வந்து நமக்கு ஃபால் ஆகும் இல்லையா கீழே, அது வந்து precipitation. ஸோ இதுதான் வந்து வாட்டர் சைக்கிளோட 3 ஸ்டேஜஸ்: எவாப்ரேஷன், கண்டென்சேஷன் அண்ட் precipitation. நெக்ஸ்ட் இஸ் ஃப்ரெஷ் வாட்டர். ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது: சர்ஃபேஸ் வாட்டர், ஃப்ரோசன் வாட்டர், கிரவுண்ட் வாட்டர். சர்ஃபேஸ் வாட்டர், ஃப்ரோசன் வாட்டர், கிரவுண்ட் வாட்டர். ஸோ சர்ஃபேஸ் வாட்டரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிவர், லேக் அண்ட் ரிவர், லேக். ஃப்ரோசன் வாட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளேசியர்ஸ், ஐஸ் கேப்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரோசன் வாட்டர், உறைய வைத்த தண்ணி, அதுதான் ஃப்ரோசன் வாட்டர். கிரவுண்ட் வாட்டர்னா நிலத்தடி நீர். ஓகே, ஓப்பன் வெல், அதாவது கிணறு, டியூப் வெல், அதாவது வந்து நம்ம வந்து ஹேண்ட் பம்ப்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வந்து டியூப். இப்போலாம் நிறைய டியூப் வெல் வருது. இல்லைன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா ஓப்பன் வெல், அதாவது வந்து கிணறு வந்து நம்ம டியூப் வச்சும் இப்போ வந்து தண்ணி மேலே ஏற்றுறோம், இல்லைன்னா அப்படியே ஓப்பன்லேயும் விடுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பம்ப், கை அடித்து வந்து தண்ணி வர வைக்கிறது, இந்த பம்ப்ஸு இதெல்லாம் வந்து கிரவுண்ட் வாட்டரில் வரும். கெலான் டேஷ் இஸ் ஆல்சோ மெஷர் அ வால்யூம் ஆஃப் லிக்விட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் கெலான். ஸோ கெலானை யூஸ் பண்ணி தான் லிக்விடோட வால்யூம் வந்து கண்டுபிடிப்போம். ஓகே, கெலான் இஸ் ஆல்சோ டு மெஷர் த வால்யூம் ஆஃப் லிக்விட்ஸ். 1 gallon is equal to 3.785 liter. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 gallon is equal to என்ன ஆப்ஷன் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து 4 ஆப்ஷன்ஸில் வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து மாற்றி கொடுப்பாங்க. நம்ம கரெக்டாக இந்த ஆப்ஷன்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 3.785 லிட்டர். ஓகே, மெத்தட் ஆஃப் வாட்டர் கன்சர்வேஷன். ஸோ வாட்டர் கன்சர்வேஷன் எந்தெந்த மெத்தட்ஸில் வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கில் பண்ணலாம். ஸோ வாட்டர் மேனேஜ்மெண்ட்னா என்ன? ரீசைக்ளிங் ஆஃப் வாட்டர், அடாப்டிங் ட்ரிப் இரிகேஷன், மினிமைசிங் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், இதெல்லாம் வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கில் வந்து இதெல்லாம் வரும். கலெக்டிங் ரெயின் வாட்டர் ஃப்ரம் வேர் இட் ஃபால்ஸ், தட் இஸ் கால்ட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ஹியூமன் பாடி ரெக்வயர்ஸ் 2 to 3 liters ஆஃப் வாட்டர் பர் டே. ஸோ இந்த 2 to 3 liters ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ஆப்ஷன்ஸில் வந்து 4 ஆப்ஷன்ஸ் வந்து மாற்றி கேட்டு நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கலெக்டிங் ஆஃப் ரெயின் வாட்டர் பை கன்ஸ்ட்ரக்டிங் பாண்ட்ஸ், அதாவது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கில் நம்ம வந்து 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. கலெக்டிங் ரெயின் வாட்டர் ஃப்ரம் வேர் இட் ஃபால்ஸ், அதுவும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கலெக்டிங் ரெயின் வாட்டர் பை கன்ஸ்ட்ரக்டிங் பாயிண்ட்ஸ், நிறைய குளம்லாம் வந்து அமைச்சு அதில் வந்து விழுற தண்ணியை வந்து நம்ம அப்படியே கலெக்ட் பண்ணுறதையும் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் இஸ் கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப். ஓகே, ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் கெமிக்கல் இந்த ஆனியன் இஸ், என்ன கெமிக்கல் ப்ரெசென்ட்டாக இருக்குது ஆனியனில்? propanethyl S oxide. Okay, nitrogen, phosphorus and potassium are the 3 important nutrients among the various nutrients needed for the growth of plants. So those 3 are called principal nutrients. So இது வந்து ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அதாவது பிரின்சிபல் நியூட்ரியன்ஸ் இதெல்லாம் என்னன்னு கேட்டாங்கன்னா நைட்ரஜன், phosphorus and potassium. ஓகே, நைட்ரஜன், phosphorus and potassium. ஸோ இது ஆப்ஷன்ஸில் வந்து கேட்கும்போது கரெக்டாக சூஸ் பண்ண நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது வந்து ஃபர்டிலைசர்ஸ். ஃபர்டிலைசர்ஸில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ். அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எர்த் வார்ம்ஸ்.
அதெல்லாம் வந்து ஆர்கானிக் ஃபெர்டிலைசரில் வரும். எர்த் வார்ம்ஸ் ஆர் நோன் அஸ் அ ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட். ஸோ ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக வந்து இது ஆப்ஷன் வந்து சொல்ல தெரியணும், பிக் பண்ண தெரியணும், சூஸ் பண்ண தெரியணும். எர்த் வார்ம். ஓகே. டேஷ் இஸ் ஆடட் டு கண்ட்ரோல் த செட்டிங் ஆஃப் சிமெண்ட். ஜிப்சம். ஓகே. சிமெண்ட்டை செட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு கெமிக்கல் வந்து ஜிப்சம். In 1824, Joseph Aspdin invented Portland cement by burning finely grounded chalk and clay in kiln. Okay. So இவர் தான் வந்து என்ன பண்ணாரு, சிமெண்ட்டை வந்து கண்டுபிடிச்சார், ஜோசப் ஆஸ்பிடின் 1824ல். ஸோ who invented Portland cement அப்படின்னு கொடுத்துட்டு கீழே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா ஜோசப் ஆஸ்பிடின் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும். சிமெண்ட் used as mortar, concrete, reinforced cement concrete. ஸோ இந்த 3 விஷயத்துக்காக சிமெண்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். mortar is used to bind building blocks for constructing walls. அதாவது 2 செங்கலை வந்து பைண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது வந்து mortar. கான்கிரீட் வந்து சிமெண்ட் ப்ளஸ் சாண்ட் ப்ளஸ் கிராவல், இது 3த்தையும் கலந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங் பண்ணுறது வந்து கான்கிரீட்னு சொல்கிறாங்க. எதுக்கு யூஸ் பண்ணுறோம் கான்கிரீட்னா, பிரிட்ஜஸ் கட்டுறதுக்கு, டேம்ஸ் கட்டுறதுக்கு கான்கிரீட் யூஸ் பண்ணுறாங்க. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் சிமெண்ட் கான்கிரீட், இது வந்து பார்த்திங்கன்னா அயன் மெஷ் ப்ளஸ் சிமெண்ட்டு, அது வந்து யூஸ் பண்ணி செய்கிறது வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் சிமெண்ட் கான்கிரீட். ஜிப்சம் சாஃப்ட் ஒயிட் கிரே மெட்டீரியல். ஸோ ஜிப்சம் எப்படி இருக்குன்னா சாஃப்ட் ஒயிட் கிரே மெட்டீரியல் வந்து ஜிப்சம் சொல்லுவோம். ஸோ இது வந்து கெமிக்கல் நேம் வந்து கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட். ஓகே. செகண்ட், இது எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க ஜிப்சத்தை, இன் மேக்கிங் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், தட் இஸ் ஒயிட் சிமெண்ட்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து அதுக்கும் வந்து ஜிப்சத்தை வந்து யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி சர்ஜரி பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணுற அந்த இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜிப்சம் இருக்கும். அடுத்தது எப்சம் வந்து கெமிக்கல் நேம் மேக்னீஷியம் சல்ஃபேட் ஹைட்ரேட். ஓகே. அதோட யூசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸஸ் த பாடி, ஹெல்ப் மசில்ஸ் அண்ட் நர்வ் ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்பர்லி, மெடிசன்ஸ் ஃபார் ஸ்கின் ப்ராப்ளம், இம்ப்ரூவிங் பிளான்ட் க்ரோத் இன் அக்ரிகல்ச்சர். இதுக்கெலாம் வந்து எப்சமை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். எப்சம். ஓகே. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எப்படி இருக்கும், ஃபைன் ஒயிட் பவுடர், அதான் நான் சொன்ன மாதிரி ஒயிட் சிமெண்ட் மாதிரி இருக்கும். இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் பிளாக் போர்ட் சாக்ஸ். செகண்ட் வந்து செட்டிங் ஃப்ராக்சர்ட் போன்ஸ், நம்மளுக்கு கை உடஞ்சிருச்சுன்னா அதுக்கு வந்து டாக்டர் வந்து கட்டு போடுறதுல வந்து இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் ஃபார் ஸ்டாச்சூஸ் பண்ணுறதுக்கு, சிலைகள் வந்து பண்ணுறதுக்கு, டாய்ஸ் பண்ணுறதுக்குலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். ஃபெனால் வந்து பார்த்திங்கன்னா 2 விஷயத்துக்காக யூஸ் பண்ணுறோம். கார்போலிக் ஆசிட் ஆஸ் வெல் அஸ் ஃபார் சர்ஜிக்கல் ஆன்டிசெப்டிக்காகவும் ஃபெனால் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அடிசிவ்னா என்ன, அடிசிவ்னா யூஸ்டு டு பைண்ட் 2 செப்பரேட் ஐட்டம், ஃபெவிகால், இதெல்லாம் வந்து அடிசிவ். ஓகே. 2 கைண்ட்ஸ் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா அடிசிவில் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல். ஓகே. ஆர்டிஃபிஷியலாக யூஸ் பண்ணுற அடிசிவ் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணோம், பஞ்சர் ஷாப்லலாம் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஆர்டிஃபிஷியல் அடிசிவ் சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கெமிஸ்ட்ரியோட 6th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியோட அதாவது 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் இருக்க கெமிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு பார்த்துட்டோம். ஸோ அடுத்து வர வீடியோஸில் வந்து 6th ஸ்டாண்டர்ட் பயாலஜி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த சேனலில் வந்து வர எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து கரெக்டாக ரீச் ஆகணும்னா முதல்ல சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் இன்ட்ரெஸ்ட் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து மிஸ் ஆகாமல் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு சின்ன லைக் கொடுங்க, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.